5 தீவிரவாதிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த விமானத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டுட்டு வராங்க. விமான பணியாளர்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு நேரா காக்பிட்டுக்கு போயிடுறாங்க. அங்க பைலட் தேவி ஷரன் வந்து விமானத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவருடைய கழுத்துக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சு இந்தியால வந்து இந்த விமானத்தை தரை இறக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுறாங்க. இதை கேட்ட கேப்டன் தேவி ஷரன் வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம என்ன பண்றாரு அப்படின்னா புத்திசாலித்தனமா உடனே தன்னுடைய விமானம் போய்கிட்டு இருந்த அந்த ஸ்பீட்ல இருந்து ஒரு 40% ஸ்பீடை வந்து கம்மி பண்றாரு. அதே நேரத்தில் வந்து தரை கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கும் விமானம் கடத்தப்பட்ட செய்தியை வந்து சொல்லிடுறாரு. இந்த ஸ்பீடு கம்மியானது அந்த பார்த்த தீவிரவாதிகள் என்னன்னு கேட்கும்போது நம்ம விமானத்துல வந்து இது வந்து 1.5 hours தான் வந்து டிராவல் பண்ணக்கூடிய விமானம், அதற்கான ஃபியூயல் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதற்கு தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு ஃபியூயல் தேவை அப்படிங்கிறத வந்து தீவிரவாத குழுக்கள் கிட்ட சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட அந்த தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்த்சர்ல விமானத்தை தரையிறக்கலாம்னு வந்து முடிவு பண்றாங்க. இந்திய அரசாங்கத்துக்கு வந்து IC-814 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து தீவிரவாதிகளால கடத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல் போகுது.